கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 40வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீதைப் போல கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் மாறும்படியாகத்தான் தேவன் நம்மையும் அழைத்திருக்கிறார். தேவன் நம்மை முன்குறித்தார், அழைத்தார், நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவர் நம்மை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவஜனங்களாகிய நாம் விசேஷித்தவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்படி மற்ற சகோதரர்களுக்குள்ளே தாவீது விசேஷித்தவனா இருந்தானோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்மை காட்டிலும் தகுதியுள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், சன்மார்க்க ஜீவியம் செய்கிறவர்கள், இப்படி அநேகர் இருந்தாலும் தேவனுடைய பார்வை நம்மேல் பட்டதுனால, தேவனுடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டதுனால, தேவஜனங்களாகிய நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே, சொல்லப்போனால் வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவன் நம்மை முன் குறித்து விட்டார். நமக்கான எல்லாவற்றையும் அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். இவ்வளவாய் விசேஷித்தவர்களாய், சொல்லப்போனால் தாவீதை காட்டிலும் விசேஷித்தவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவஜனங்களாகிய நாம் தாவீது இந்த இடத்துல வெளிப்படுத்துகிற தன்னுடைய அனுபவத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? தாவீது சொல்றாரு, ஆண்டவரே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அவரை காட்டிலும் விசேஷித்தவர்களாய் வழிநடத்தப்படுகிற நாம், இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாய், அவருடைய பிள்ளையாய், அவருடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டு கொள்ளப்பட்ட நாம் தாவீதை காட்டிலும் அதிகமாய் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்பி இருக்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்து என்கிற மேலான நாமம் தாவீதுக்கு தெரியாது. தாவீதோடு கூட நாம் நம்மை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எந்த தகுதியுமே கிடையாது. தகுதியுள்ள தாவீதுக்கு அறிவிக்கப்படாத அந்த மேலான நாமம் தகுதியில்லாத நமக்கு அறிவிக்கப்பட்டதற்கு காரணம் தேவன் பாராட்டின கிருபை, தேவன் கண்களில் கிடைத்த தயவு. வயல் நிலத்தில் அநேக தகுதியுள்ள ஸ்திரீகள் இருக்கும் பொழுது போவாசின் கண்களில் அதிகமான தயவு ரூத்திற்கு கிடைத்ததுனால அவளுக்காக கதிர்கள் சிந்தப்பட்டது. மற்றவர்களுக்கு கிடைக்காத நன்மைகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. சொல்லப்போனால் ரூத்துக்கிட்ட இருக்கிற அளவுக்கு கூட நம்மக்கிட்ட என்ன கிடையாது, தகுதி கிடையாது. நான் ரூத்திற்கு முந்தியும் நற்குணம், பிந்தியும் நற்குணம். நாம் நற்குணமுடையவர்களாக இருந்ததுனால ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. நம்முடைய துர்க்குணத்தை அறிந்து அவர் நம்மை நேசித்தார். அந்த துர்க்குணத்திலிருந்து நம்மை மாற்றும்படியாக தம்முடைய சொந்த ஜீவனையை தந்தார். கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக தந்தார். அந்த தேவனை ஆராதிக்கிற நாம் தாவீதைப் போல என்னைக்காவது ஒரு நாளாவது, ஆண்டவரை, உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன் என்று நம்முடைய இருதயம் தேவனை நோக்கி ஜெபித்திருக்கிறதா? ஒரு நிமிஷமாவது நம்ம அப்படி நினச்சிருக்கோமா? எப்போவுமே நமக்கு பிரியமானதை செய்யணும், நம்முடைய இருதயத்திற்கு தோன்றதை செய்யணும், மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம், நம்முடைய சுய இஷ்டம். இதுதானே நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நாம் செயல்படுத்துகிற ஒரு பொல்லாத கிரியையாக இருக்கிறது. நம்முடைய சுய விருப்பம் நம்மிலே தலை தூக்கி இருக்கிறதே. அது சரியோ தப்போ, எனக்கு பிடிச்சமாக தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நாம் செயல்படுத்துகிற ஒவ்வொரு காரியமும் தேவனை வேதனைப்படுத்துகிறதே. இதை ஒரு நாளாவது தேவஜனங்களாகிய நாம் உணர்ந்திருக்கிறோமா? கேட்டால் மட்டும் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஆண்டுடைய வருகையில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் அவரை பிரியப்படுத்துகிறவர்களாய் நாம் வாழ்கிறோமா? அவருக்கு பிரியமானதை செய்கிறவன் அவன் எந்த இடத்தில் இருக்கிறான் என்பது விஷயம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, பாபிலோனில் இருந்தாலும் கர்த்தருடையவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வான் என்று. தேவஜனங்களாகிய நாம் நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையோ, மனிதர்களையோ, நம்முடைய நிலைமையோ, எந்த காரியத்தை என்ன பண்ணக்கூடாது, ஒரு காரணமாக சொல்லக்கூடாது. முதலாவது நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறதா? விருப்பம்தான் செய்கையாய் வெளிப்படும். எதை நம்முடைய இருதயம் விரும்புகிறதோ அதை தான் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய கிரியைகள் வெளிப்படுத்தும். அதை தான் நாம் செய்வோம். ஏன் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய முடியலன்னா நமக்குள்ள விருப்பமே இல்லை. ஆனால் தாவீது சொல்கிறாரு, ஒரு நாட்டிற்கே ராஜா, ஆண்டவர் அவரை ஒரு வல்லமையுள்ள ராஜாவாக தாவீதை தேவன் உயர்த்தி வைத்தார். ஆனால் தாவீது சொல்கிறாரு, என்னுடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் அல்ல. தாவீது நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். தாவீது நினச்சா அவருக்கு என்ன இஷ்டமோ அதை செயல்படுத்தலாம். ஆனால் அவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்திலே ஒரு ராஜாவாய் சிங்காசனத்திலே அமர்ந்திருந்தாலும் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் எனக்கு பிரியமானதை அல்ல, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அப்படி அவருக்குள் அந்த விருப்பம் எழும்பினதுனால தான் தேவனுக்கு பிரியமானதை செயல்படுத்தவும் அவரால் முடிந்தது. தேவஜனங்களாகிய நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது,
முதலாவது எனக்கு பிரியமானதை செய்ய நீ உன்னுடைய இருதயத்தில் விரும்பணும்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்பொழுதுதான் தேவஜனங்களாகிய நம்மால் தேவருக்கு பிரியமானதை செயல்பாடாய் வெளிப்படுத்த முடியும். சும்மா ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்யணும்னு நினச்சி ட்ரை பண்ணால் அது தோல்வியில் தான் முடியும். முதலாவது என்னுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்று விரும்ப வேண்டும். விருப்பம் செய்கையாய் மாறும். தாவீதால மட்டும் எப்படி ஆண்டவருக்கு பிரியமானதை விரும்பி செய்ய முடிஞ்சது? அவர் விரும்பினதுனால தேவனுக்கு பிரியமானது எல்லாவற்றையும் அவரால் செயல்படுத்த முடிந்தது. தாவீதுக்கு அருளின கிருபையை நான் உங்களுக்கும் அருளுவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய கிருபை, அதில் எந்த மாறுபாடும் இல்லை. தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. இப்போ தாவீது கிட்ட வெளிப்பட்ட ஒரு நல்ல சுபாவம் அவருக்குள் தேவனுக்கு பிரியமானதை செய்யும்படியான ஒரு விருப்பத்தை உருவாக்கி இருக்கிறது. அதை தான் இந்த வசனத்தின் 2வது பகுதியில் நம்ம வாசிச்சோன்னா, உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். தேவஜனங்களாகிய நம்மால் ஏன் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்ய விரும்ப முடியல தெரியுமா? கர்த்தருடைய வசனம், இந்த நியாயப்பிரமாணம் நமக்குள் இல்லாததுனால தான். தாவீது சொல்றாரு, உம்முடைய நியாயப்பிரமாணம், உம்முடைய வார்த்தைகள், நீர் எனக்கு கொடுத்த உம்முடைய பிரமாணம் எனக்குள் இருக்கிறது, என்னுடைய உள்ளத்திற்குள் இருக்கிறது. கர்த்தருடைய பிரமாணம் தாவீதின் உள்ளத்திற்குள் இருந்ததுனால தாவீதின் இருதயம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வாஞ்சித்தது, அது விரும்பினது. அப்படி தாவீதுக்குள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எழும்பினதுனால அவைகள் அனைத்தும் செயல்பாடுகளாய் வெளிப்பட்டது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும்னு முயற்சி பண்ணி தோல்வியில் முடிந்ததற்கு காரணம் நமக்குள் கர்த்தருடைய வசனங்கள் இல்லாததுனால தான். வசனத்தை கேட்டுட்டு ஏனோதானோன்னு விட்டுட்டா ஆண்டருக்கு பிரியமானதை செய்ய முடியாது. எது ஆண்டருக்கு பிரியம், எது ஆண்டருக்கு பிரியம் இல்லைன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். அந்த வசனம் நமக்குள் இருக்க நாம் இடம் கொடுக்கணும். வசனம் நமக்குள் கிரியை செய்ய வேண்டுமானால் அசுத்தமான நினைவுகள், அசுத்தமான காரியங்களை குறித்த விருப்பங்கள் நமக்குள் செயல்பட நாம் இடம் கொடுக்கக்கூடாது. வசனத்தால் நம்முடைய இருதயம் நிரம்பினதையானால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்பும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்பினதையானால் கர்த்தருக்கு பிரியமானதை தான் நம்முடைய செயல்பாடாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துவோம். தேவஜனங்களாகிய நம்மை தம்முடைய அன்பின் வெளிப்பாடாய் இந்த உலகத்திற்கு முன்பதாக நிறுத்த வாஞ்சை உள்ளவராய் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, எனக்கு பிரியமானதை செய்ய நீ உன்னுடைய இருதயத்தில் விரும்ப வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார். அது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் என்னுடைய பிரமாணங்களுடைய இருதயத்திற்குள் இருக்க வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார். தேவஜனங்களாகிய நாமும் தாவீதை போல தேவனுடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்திற்குள் இருக்கும்படியா அதை வாசிப்போம், அதை தியானிப்போம். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்பும். நம்முடைய சுயத்தை, உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை அல்ல, இவைகளை பிரியப்படுத்த, உலக மனிதர்களை பிரியப்படுத்த அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாய் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நம்முடைய இருதயம் விரும்பினதே ஆனால் நம்முடைய செயல்பாடுகள் முழுவதும் கர்த்தருக்கு பிரியமானதையே அது செய்யும். நம்முடைய கிரியைகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் மாறும். கர்த்தருக்கு சித்தமானதை, கர்த்தருக்கு பிரியமானதை எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம்மால் செய்து முடிக்க முடியும். ஏன்னா நமக்குள்ள வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து இருந்து அவர் பலனுள்ளவராய் அவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். தேவஜனங்களாகிய நாம் வசனத்தினால் நாம் நிரப்பப்படும்படியாக கர்த்தருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். நம்மை உயர்த்தி அவர் மகிமைப்படுவது அதிக லட்சியம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.